நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வெற்றி குரல் சேனல். தமிழக அரசியலை உலுக்கி ஒரு புதிய பரபரப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழக்கு, அமலாக்கத்துறை விசாரணை, சட்டவிரோத பணிப்பரிமாற்ற குற்றச்சாட்டு, அப்புறம் அமைச்சரின் குடும்ப உறுப்பினர்கள் பெயரும் இடம்பெற்றதாக வெளியாகும் தகவல்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடையே உண்டான பரபரப்பான குற்றச்சாட்டுகள். இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? ஜான் பிரிட்டோ யார்? ஏன் இந்த வழக்கு தற்போது மீண்டும் பேசப்படுகிறது? அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் குடும்பத்தினர் பெயர் எப்படி இதில் வந்தது? இதனால தமிழக அரசியலில் என்ன தாக்கம் ஏற்படலாம்? அனைத்து தகவல்களையும் விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழக அரசியல் அதிர வச்ச புதிய ஒரு பரபரப்பான செயல் என்னன்னா, கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல் வட்டாரங்களில் அதிக பேசப்படும் பெயராக மாறி இருக்கிறது ஜான் பிரிட்டோ. சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் நெட்வொர்க்குடன் தொடர்புடையவர் என விசாரணை அமைப்புகள் சந்தேகிக்கும் இந்த நபர் தொடர்பான வழக்கு தற்போது புதிய திருப்பத்தை எடுத்திருக்கு. இந்த வழக்கில் ஜான் பிரிட்டோவின் சகோதரி லீமா ரோஸ் மார்டின் மற்றும் அவரது மகள் டெய்சி ஆதவ் அர்ஜுனா ஆகியோரின் பெயர்கள் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்களில் இடம்பெற்றதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுவே அரசியல் ரீதியாக பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. ஏன்னா டெய்சி ஆதவ் அர்ஜுனா தமிழக அமைச்சரவை உறுப்பினரான ஆதவ் அர்ஜுனாவின் மனைவி என சொல்லப்படுது. இதனால இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக பெரும் கவனத்தை பெற்றிருக்கு. ஜான் பிரிட்டோ மீது என்ன குற்றச்சாட்டுகள் பார்த்தோம்னா, விசாரணை அமைப்புகளின் தகவலின்படி பல ஆண்டுகளாக இயங்கி வந்ததாக கூறப்படும் ஒரு சர்வதேச கடத்தல் வலையமைப்பின் மையப்புள்ளியாக ஜான் பிரிட்டோ இருந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த வலையமைப்பு உணவுப் பொருட்கள் மற்றும் தானிய ஏற்றுமதி என்ற பெயரில் செயல்பட்டதா சொல்லப்படுது. ஆனால் அதன் பின்னணியில் உயர்தர போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அப்படின்னு விசாரணைகள் சுட்டிக்காட்டுது. டென்மார்க், மியான்மர் உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து பொருட்களை இந்தியாவுக்கு வந்ததாகவும் பின்னர் அவை பல்வேறு வழிகளில் நகர்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தற்போது விசாரணையின் கீழ் தான் இருக்கு. சென்னை, ராமநாதபுரம், இலங்கை வழித்தடம் விசாரணை தகவலின்படி இந்தியாவுக்குள் வந்ததாக கூறப்படும் போதைப் பொருட்கள் ரயில் வழியாக சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மற்றும் மண்டபம் கடலோர பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டதா சொல்லப்படுது. அங்கிருந்து சிறிய படகுகள் மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகம், விசாரணை வாய்ப்புகள் இருக்கு. இந்த வழித்தடம் பல ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையா இருந்தா அது தேசிய பாதுகாப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு தொடர்பான மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பும். இந்த வழக்குல முக்கியமான திருப்புமுனையா அமைந்தது 2024 மார்ச் 5ஆம் தேதி அன்று அதிகாலை மன்னார் வளைகுடா கலை பகுதியில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதா ரகசியல் தகவல் கிடைச்சதா சொல்லப்படுது. இதையடுத்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுடன் இந்திய கடலோர காவல்படையும் இணைந்து சோதனை நடத்தினாங்க. அந்த நடவடிக்கையில் சுமார் 99 கிலோ உயர்தர போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதன் மதிப்பு ரூபாய் 108 கோடி என்ற மதிப்பிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவமே பின்னர் மிகப்பெரிய விசாரணைக்கு வழிவகுத்தது. அமலாக்கத்துறை விசாரணை. போதைப்பொருள் வழக்குகள் பெரும்பாலும் பண பரிமாற்ற விசாரணைகளுக்கு வழிவகுக்கும். ஏன்னா போதைப்பொருள் விற்பனையில மூலம் கிடைக்கும் வரும் பணம் எவ்வாறு நகர்த்தப்பட்டது என்பதை கண்டுபிடிப்பது தான் ரொம்ப முக்கியம். இதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை தொடங்கினாங்க. இந்த விசாரணையின் போது பல்வேறு நிதி பரிவர்த்தனைகள் ஆய்வு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அதன் தொடர்ச்சியாக சிலரின் பெயர்கள் வழக்கில் இணைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கு. இந்த வழக்கில் மற்றொரு முக்கிய நிகழ்வு கேரள மாநிலம் எர்ணாகுளம் சிறப்பு நீதிமன்றம் நடைபெற்றுச்சு. அதில் வெளிநாடு செல்ல அனுமதி கோரி பாஸ்போர்ட்டை விடுவிக்க கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதா தகவல் வெளியாகின. அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளின் போதுதான் குடும்ப உறவுகள் மற்றும் தொடர்புகள் குறித்து பல்வேறு தகவல்கள் பொதுவெளியில் பேசப்பட தொடங்கியிருக்கு. இதுவே மீண்டும் இந்த வழக்கை தேசிய அளவில் கவனத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கு. காரணம், போதைப்பொருள் ஒழிப்பை முக்கிய கொள்கையாக அறிவித்துள்ள அரசின் மீது எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்காங்க. ஒருபுறம் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள், மறுபுறம் அமைச்சரின் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் விசாரணையில் இடம்பெற்றதா வெளியாகும் தகவல்கள். இதனால அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அதே நேரத்தில் வழக்கு இன்னும் விசாரணை நிலையில் இருக்கிறதுனால இறுதி முடிவுகள் நீதிமன்ற நடவடிக்கை மற்றும் விசாரணை அமைப்புகளின் வேலை அறிவிக்கையில் தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைவில் வச்சுக்கணும். இந்த வழக்கில் இன்னும் பல முக்கியமான தகவல்கள் வெளியேற வாய்ப்பு இருக்கு. அதாவது ஜான் பிரிட்டோ கைது செய்யப்படுகிறாரா? அமலாக்கத்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறாங்க? நீதிமன்றம் என்ன தீர்மானம் கொடுக்க போகுது? அரசியல் ரீதியாக இதன் தாக்கம் எவ்வளவு பெருசா இருக்கும் என்ற கேள்விகளுக்கு வரும் நாட்களில் தான் பதில் கிடைக்கும். தமிழக அரசியல் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் கவனிக்கப்படும் வழக்குகளில் ஒன்றாக இது மாறிடுச்சு. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? போதைப்பொருள் கடத்த வழக்குகளில் விசாரணை இன்னும் வேகமாக நடைபெற வேண்டுமா அல்லது அரசியல் கட்சிகளை தாண்டி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.